வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வழக்கமான ரெசிபி பார்க்காம இன்றைக்கி நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை நான் உங்கள் கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன். இன்றைக்கி நான் ஷூட் பண்ணிட்டு இருந்த ரெசிபி பார்த்திங்கன்னா மொறுன்னு ஹோட்டல் ஸ்டைலில் மெது வடை எப்படி பண்ணுறதுன்ற ரெசிபியை தான் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கு நம்ம யூஸ்வலாக எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி உப்பு, பச்சை மிளகாய், ஊற வச்ச அந்த உளுந்து, இது கூட வடித்த சாதம் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி வடை தட்டி போட ஆரம்பிச்சிருந்தேன். இந்த அரைச்ச மாவோடு பார்த்திங்கன்னா நான் அரை ஸ்பூன் மிளகு, முழு மிளகு, அரை ஸ்பூன் சீரகம் இதையும் சேர்த்து கலந்து வடை போட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்றதை நீங்களே பாருங்கள். அரைச்ச இந்த உளுந்து மாவை பெரிய பெரிய உருண்டைகளாக எடுத்து ஒரு கரண்டியில் லைட்டாக தண்ணி தொட்டு இது மாதிரி எப்படி வடை பண்ணுறதுன்றதை நான் ஷூட் பண்ணிகிட்டே இருந்தேன். இதே மாதிரி நான் 3 வடைகளை இது மாதிரி தட்டி காமிச்சு பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் அந்த எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்தது. வடையை திருப்பி போடும்போது தான் பார்த்திங்கன்னா இது மாதிரி படார்னு வெடிக்க ஆரம்பிச்சது. இந்த ஒரு வடை வெடித்த பிறகு அடுத்தடுத்து மற்ற வடைகளும் வெடிச்சது. உள்ளே வெடிக்காமல் எண்ணெயோடு பார்த்திங்கன்னா எல்லா வடையும் வெளியே தெறிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ராக்கெட் விட்டா மாதிரி எல்லாம் வெளியே தெறிக்க ஆரம்பித்து எண்ணெயெல்லாம் கீழே வழிஞ்சு ஒரே கலைபரமாக ஆயிடுச்சு. இந்த மாதிரி வெடிக்க ஆரம்பித்த உடனே நான் என்ன பண்ணிட்டேன், உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எல்லா வடையும் எடுத்து பக்கத்தில் இருந்த தட்டில் விசிறி அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால் பெரிய விபத்து நம்மளால் தவிர்க்க முடிஞ்சுது. இல்லைன்னா கண்டிப்பாக இந்த எண்ணெயெல்லாம் தெரித்து நெருப்பில் பட்டு ஒரு பெரிய விபத்து ஆகிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் எதுக்காக இந்த வீடியோவை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன்னா, இந்த விபத்து எதனால் நடந்ததுன்ட்டு நான் ஆராய்ச்சி பண்ணும்போது முழு மிளகு நம்ம போட்டு பண்ணினோன்னா அது சில மிளகு வெடிக்கிற தன்மையுடையதுன்றது தெரிஞ்சுது. இது எங்கள் அம்மா மூலமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் எந்த ரெசிபி பண்ணினாலும் தயவுசெய்து முழுசாக மிளகு போட்டுடாதீங்க. பச்சை மிளகை ஒன்றும் பாதியமாக உடைச்சோ அப்படி இல்லைன்னா மிளகுத்தூள் போட்டோ ரெசிபீஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சான்ஸ் எடுக்காதீங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணுறோன்னா பவரை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடணும். அப்படி பண்ணும்போது நம்ம கூடுமான வரைக்கும் பெரிய அளவில் சேதங்களை தவிர்த்திடலாம். அதே மாதிரி குக்கிங் வீடியோஸ் ஷூட் பண்ணும்போது மொபைலையோ கேமராவையோ ரொம்ப அடுப்புக்கிட்ட வச்சு க்ளோஸ்அப் ஷாட் எடுக்காதீங்க. அது மாதிரி எடுத்தால் இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாகவே ஆகிடும். இன்றைக்கி ஃபார்ச்சுனேட்லி நான் ஒரு சின்ன காயங்களோட தப்பிச்சிட்டேன். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க விதவிதமாக சமைப்போம், ஆனால் இனிமேல் பாதுகாப்பாக சமைப்போம்.